பிஹைண்ட் சொல்லியிருந்தது ப்ரோ. இதோ கிளம்பலாம். ஓடி ப்ரோ இங்கே பாருங்களா, இது கோபுரில் இதை காட்டுங்களா. இங்கே பாருங்களா, சார்ஜ் அதுக்குள்ளே வந்து இதுவும் 0% வந்துருச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ? ஃபுல்லாக எல்லாமே ட்ரெயின் ஆகுது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எல்லாத்தையுமே கால ப்ரோ இன்னைக்கு எல்லாத்துலேயும் வந்து சார்ஜ் சல்லுன்னு காலி ஆகுது. ஆனால் அது அப்பயே வந்து அது போன்னு சொல்லிகிட்டே இருந்தது. இல்லை நம்மள இங்கே வர வேணாம், டோன்ட் கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரன்னு சொல்லி ஏதோ அலவல் சவுண்டு தானே கேட்டது ப்ரோ. கிளியரா கேக்குது. டார்ச்சும் வந்து பவர் கம்மியாக இருக்குது. இந்த சைடு தான் கேட்குது. இங்க பாருங்க ப்ரோ, ஏதோ போகுது. ஒண்ணுமே தெரியல. டார்ச் அடிக்கிறது பாருங்க கைஸ். போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒரு காமெடில ஒண்ணுமே தெரியல ப்ரோ. அதுல எதுவுமே தெரியல. அங்க பாரு, எனக்கு இதுல எதுவும் தெரியற கருப்பு. இங்க தானே, இங்க பாரு. இதுல இல்ல, நைட் விஷன்ல மட்டும் தான் தெரியுது. இங்க பாருங்க கைஸ், இதுலயே பாக்குறோம். ஆனா இதுலயே தெரியல. போச்சு ப்ரோ. எதுவுமே தெரியல. டார்ச் அடிக்கிறது பாருங்க கைஸ். இதுல எதுவும் தெரியற கருப்பு. இங்க தானே, இங்க பாரு. இல்ல நைட் விஷன்ல மட்டும் தான் தெரியுது. இங்க பாருங்க கைஸ், இதுலயே பாக்குறோம். போயிடுச்சு ப்ரோ. வீடு தான் இருக்குது இந்த இடத்துல. அங்கே சின்ன சின்ன வீடு தானே இருந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளார போய் பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே தான் மறைஞ்ச மாதிரி தெரியுது ப்ரோ. வேறு எதுவுமே இல்லை. வேறு வழி இல்லை நம்மளுக்கு. போய் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு வாட்டி வச்சு அந்த ஃபாலோ பண்ணது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் அது அந்த ஆக்டிவிட்டி கம்மி பண்ணிச்சு. ஆனால் இப்போ ஒருவேளை நம்மளை ஏதாவது வந்து நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு போதாது. வர வச்சு நம்மளுக்கு ஏதோ பண்ண பார்க்குது. ரிஸ்க்கு, தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே எதுவும் போயிடலாம். அதான் நம்மளுக்கும் நல்லது. இல்லை ஓஜா மாட்டிட்டோம்னா ஓஜா போல வரதை நம்ப முடியாது தான். ஆனால் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம் ப்ரோ. என்னாச்சு? பூச்சி கடிக்குது ப்ரோ. பார்த்து சேஃப். சரி வாங்க, அப்போ உள்ளார போயிடலாம். வாங்க, எது இருந்தாலும் உள்ளார போயிடலாம். வாங்க. இல்லை இலை வாங்க உள்ளார போயிடலாம். இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ, இதுதான் ப்ரோ அந்த கட்டில் இருக்கு ப்ரோ. மேலே ப்ரோ. இங்கேயே வந்து எது ஒன்று விழுந்துச்சு ப்ரோ. வாங்க உள்ளே வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை. இந்த கட்டில் தானே இருக்கும் அது. ஆமாம், அது இழுத்த சவுண்டு தூக்கி போட்டால் அதான் அந்த இரும்பு சவுண்டு. பார்த்து இரும்பு கட்டிலே இங்கே தான் வரும் ஃபஸ்ட்டு. அப்போ சவுண்டு கேட்டு இந்த சைடில் தான் கேட்டுருந்து போல நம்மளுக்கு. அதே தான் கரெக்ட் இதே சவுண்டு தான். எந்த இடத்துலையும் ப்ரோ இங்கே பாருங்களா, இங்கேயும் நிறைய இருக்குது ப்ரோ. என்ன எல்லா இடத்துலையும் ப்ரோ. இங்கே பாருங்க, மேலே சாரு உடஞ்சி தூக்க மாட்டேங்கிறா ப்ரோ. உடஞ்சாங்க பாருங்க, மேலே பாருங்க ஃபேனை. அதை தான் சொல்கிறேன். உடஞ்சிருக்கு ஃபேனு. ஐயோ சாமி
படம்லாம் இருக்குண்ணா. அப்படியே இருக்கு ப்ரோ எல்லாமே. ஆனால் இங்கே ஏதோ ஏன் எல்லா வீட்லேயும் வந்து ஃபேனுக்கு நேராக சேரை போட்டு வச்சிருக்கு. ஒரே ஒரு சேர் மட்டும். ஆமாம், அது மட்டும் ஒரு சேரு. இதுக்கு மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்ப்போம். நானுமே உடஞ்சிருக்கு. அது ஒரு அக்கா உடஞ்சி அது மேலேயே தான் கிடக்குது. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் அது நம்மளை இங்கே நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்குதோ. இங்கே மட்டும் இல்லை ப்ரோ, மேலேயும் ரொம்ப சவுண்டு கேட்டுனே இருக்கு ப்ரோ. கேட்குது, இப்போ கேட்டுது மேலே சீலிங்கில் ஏதோ டம்முன்னு அடிச்சு. ஏன்னா இந்த கட்டிலோட சவுண்ட் தான் நமக்கு எப்பவுமே கேட்டே இருந்தது. இல்லை அப்போ தான் உள்ளே வந்த கரெக்டான இடத்துல வரும்போதே அப்புறம் நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் இப்போ வந்துருக்குறோம். அந்த சவுண்டு கேட்டாலே இதுதான் போல இருக்கு. இந்த இடத்துக்கு தான் இவ்வளோ நேரம். ஆனால் அது நேவிகேட் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சிருக்கணுமே ப்ரோ. காணுமே ப்ரோ. இல்லை, அப்போ இங்கே தான் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையானது இங்கே தான் இருக்கா? தெரியல, மேலே போய் பார்த்தா தெரியும். சரி வாங்க, பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குல்ல, அதையும் பார்த்துக்கலாம். செம்ம மோசமாக இருக்குது. எதுவும் இல்லை ப்ரோ, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் பார்த்தே வாங்க. ஏதோ மனசை தப்பாகவே படுது மச்சான். முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ தான் ஆரம்பிக்குது ப்ரோ. இவ்வளோ நேரம் பண்ணது அதே சவுண்ட் ப்ரோ. அதே அந்த கட்டில் சவுண்ட் தான் ப்ரோ கேட்குது. ஓகே, என்னது கட்டில்? இல்லை, கட்டில் என்ன இருக்குது மேலே? பெட்டு மாதிரி இருக்குது. இல்லை, தண்ணி கொட்டி தண்ணி கொட்டி அரிச்சிருக்கா? ஓகே, எல்லாத்தையும் என்னாச்சு? இல்லை, எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்காங்கல்ல. ஒரு இரும்பு கட்டில் இருக்குது, இதை எடுக்கலையே யாருமே. ஓகே, ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுமே இருக்குது. பின்னாடி முன்னாடி நம்மளை இங்கே வரவே விட மாட்டேது. ஆனால் அது டோன்ட் கம் வந்து ஹெல்ப் வந்து என்னதான் நம்ம பண்ணுறது? அப்போ ரன்னு சொல்லியிருக்கல ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட யாருமே ஹெல்ப்புன்னு வந்து எந்த ஒரு சூழலும் கேட்டது கிடையாது. நம்ம வந்து அது பண்ணதும் இல்லை. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்ட உடனே ஓஜா பொருள் அதுதான் வந்தது. நம்ம கேட்ட கேள்விக்கு வேறு எந்த ஆன்சருமே வரல. டைரெக்டாக ஹெல்ப்னு மட்டும்தான் வந்து. சரி வாங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஏதாவது நடக்குதான்னு பார்த்துக்கலாம். வரலாம். ஆனால் சேஃபாக இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம வர வேணாம் நீங்கள் இந்த கிளாஸ் பார்த்தீங்களா? சீரியஸாக இந்த கிளாஸ் வந்து அதிர்ச்சி. உங்களால் அந்த சவுண்டை கேட்க முடிஞ்சதா தெரியல. கிளாஸ் அதிர்றது வாய்ப்பே இல்லை. இப்போ இங்கே தானே டோர் சாத்துது. டோர் சாப்பிடுச்சு. இங்கே டோர் சாத்துது, மேலே சவுண்டு கேட்குது. சம்திங் வந்து தப்பாக கிடையாது. இந்த வீடியோ ஹெல்ப்னு கேட்டுக்கிறேன். இது ஹெல்ப்னு கேட்குதுன்னா எனக்கு என்னமோ சரியாகவே படலை. ஆனால் இதுவும் ஒன்று நடக்க போகுது மட்டும் தெரியுது. ஆனால் கடவுளே இந்த இடத்த முடிச்சு நம்ம வெளில போயிடலாம் ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ரிஸ்க்கு நான் தோணுது எனக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள வாங்க.
எதுவுமே இல்லையே. என்ன சவுண்டு கேட்டது? தெரியல இது வந்து இங்கே ஒழிச்சு ப்ரோ இப்போ. மேலே எங்கேருந்து ப்ரோ வரும்? சுவிட்ச் ப்ரோ கழட்டி ரொம்ப நேரம் ஆகுது ப்ரோ. இல்லை இதோட இது மாதிரி இருக்கு. இங்கே இருந்தால் ப்ரோ அவ்வளோ தூரத்தில் இருக்கா? வீடே இருக்கு. இந்த பக்கம் சொல்கிறீங்கல்ல, இங்கே என்ன தேங்காய் மாட்டெல்லாம் இங்கே கிடக்குது சம்மந்தமே இல்லாமல். தேங்காய் உரிச்சு இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. பின்னாடி இருக்கா? பால் இருக்கு. ஓகே நம்மளை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது. கண்ணாடியில் கீறுற மாதிரி இருக்கு. ஈவல். ஆமாம் கண்டிப்பாக அது வந்து பேட் சைன் தான். 3 நாள் வரக்கூடாது சொல்கிறதுக்கு கம்மி ப்ரோ. இதுக்கு மேலே இருக்கிறது ரிஸ்க்கு ப்ரோ. தப்பாகவே ஒரு மேனிபுலேட் பண்ணி தான் ப்ரோ இவங்க சொல்கிறாங்க. உண்மை தான் ப்ரோ. கூட்டிகிட்டு வந்து எதாவது பண்ணிவிடுங்க ப்ரோ. புரிஞ்சிக்க மாட்டேன். இல்லை நம்ம இன்னும் எதுவுமே வந்து கேப்சர் பண்ணல. இப்போ இந்த வாட்டி நடந்தது நீங்களே பார்த்தீங்களா? நம்ம நைட் விஷனில் தான் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது ஒன்றா நான் ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா அவன் சொல்கிறான் அப்படின்னா ஒன்று விச்சா இருந்ததுன்னா நம்மளால அதை கண்டிப்பாக பார்க்க முடியாது. கஷ்டம். அப்போ இப்போ நம்ம பார்த்தது விச்சை பார்க்கல. கண்டிப்பாக ஏன்னா விச்சாங்க பார்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. விச்சாங்கலாம் நம்ம நிற்க முடியாது. சரி வாங்க, எனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குது கூட பார்த்துட்டு. மேலே போய் பார்த்துடலாமா? சுற்றி சுற்றி சவுண்டு கேட்டே இருக்கு. லைட் ஆஃப் ஆயிடுச்சா? லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பயே சொன்னல சார்ஜ் ஃபுல்லாக சர்ன்னு குறையுதுன்ட்டு. சம்திங் ஏதோ நம்ம கேஜெட் எல்லாத்தையுமே வந்து அது என்னமோ பண்ணிட்டு சரி ஓகே இருங்க. இப்போ இன்னொரு லைட் இருக்குதா? ஒரு லைட் மட்டும் இருக்கு. சரி அதை மட்டும் எழுதுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கையில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு லைட்டு தான். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக தரவாக சர்வே பண்ணணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எல்லா இடத்தையும் நான் மேலே கேட்குது சவுண்டு. மேலே தானே கேட்குது. இதை இழுத்த மாதிரி சீரியஸ் அது மட்டும் என்ன கேட்குது? எனக்கு ஏதோ இழுத்த மாதிரி இந்த சர்ன்னு இழுத்த மாதிரி கட்டில் இழுக்கிறது. மேலே எதுவும் இல்லை ப்ரோ. டோரா கூட இருக்கலாம் ப்ரோ. இந்த சைட்லேயே போக முடியாது. எதுவுமே வெளியே போகுது. ஏதோ நிக்குது, ஏதோ போகுது ப்ரோ. அங்க பாருங்களா, தெரியுதா ப்ரோ? போகுது ப்ரோ, தெரியுது அங்க பாரு. ஐயோ ப்ரோ, இவ்வளவு நேரம் நிக்குது நம்மளுக்காக வெயிட் பண்ணி. ப்ரோ இதுதான் ஃபாலோ பண்ணி போகணும் ப்ரோ. இது கீழே தான் ப்ரோ இருக்குது. நான் சொன்னா இல்லையா, ஏதோ நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கடா.
சரியே படலை. இல்லை நம்மளுக்கு இங்கே தப்பிக்கணும்னா ஒன்று இதை ஃபாலோ பண்ணி ஆகணும்டா. வேறு வழி இல்லை ப்ரோ. நம்ம வெளியே போனனாலே இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம வேறு வழி இல்லை. ஃபாலோ பண்ணனா ரிஸ்கில் மாட்டிப்போம். இல்லை ப்ரோ, அது நம்மளுக்கு ஹெல்ப்புக்காக வந்து நம்மளை வேறு எங்கேயும் நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு போகுது. ஏன்னா இங்கே ஒன்று அந்த ஹெல்ப் பண்ணணும்னா அது சீக்கிரமாக அதை ஃபாலோ பண்ணி போய் அந்த இடத்துக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அது டைம் வேஸ்ட் பண்ணோம். நம்ம கீழே போகலாம் நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொல்கிறது கேள்றேன். வழி நம்ம வெளியே போனோம்னா அப்படிதான் போயிடணும். நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். சீரியஸா இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. இப்படி தான் போயிட்டே இருந்தது ப்ரோ. அப்போ நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் போலக்கு. நம்ம இதுக்குள்ள போனோம்னா பார்க்கல. அப்புறம் எப்படி போகுது? இதோ இன்னும் வழி போகுதுயா. இன்னும் வழி போகுது பாருங்களா. ஓ, நம்ம அங்கிருந்து ஓடி வந்து ரைட் எடுத்தோமா? ஆமா, அது மறைஞ்சிருச்சா? எங்க போச்சுன்னே தெரியலையா? அதுதான், அது எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னே தெரியலையா? அந்த ரைட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பில்டிங் குள்ள டைரக்டா போயிட்டோம். நம்மளே போயிட்டோம். நம்ம அது இங்கதான் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போனது. ஆனா இது தப்பு போல ப்ரோ. இங்க வரும்போது இங்க நின்னுச்சா? இங்க இருந்து மறைஞ்சிருச்சு. இது நம்மள அது அப்ப இந்த சைடுல நம்மள எங்க கூப்பிட்டு போயிருக்கு. அப்ப கைட் பண்ணனே கேட்டிச்சுல. அதுவே சொல்லுச்சுல ஐ வில் கைட் யூன்னு தான சொல்லுச்சு. கைட் யூ அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வர சொல்லுச்சு. ஆமா, நிக்ரோஃபோனில் நம்மள அப்படி தான வந்தது. ஆமா, அதுதான் சொல்லுச்சு கைட் பண்ண. ஆனா இது வந்து நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையா? அங்க பண்ற விதம்லாம் நீங்க பாத்தீங்களா? தலைமலை உள்ள என்ன ஆவறது? அதுவா இல்லாம இருந்தா என்ன ப்ரோ ஆகுது? மேபி அதுவா கூட இல்லாம இருக்கலாம்ல. அதுல விச்சுன்னு மென்ஷன் பண்ணுச்சுல. ஒருவேளை அது பேசுனது விச்சா இருக்குமா இல்ல அந்த ஆன்மாவா இருக்குமா? ப்ரோ விச்சா இருந்தா நம்ம இங்க நிக்கவே முடியாது ப்ரோ. அது மட்டும் வாய்ப்பே இல்லை ப்ரோ. அது நம்மள அப்ப அது வந்து பிளான் பண்ணி விச்சா இருந்து ஒருவேளை வந்து நம்மள பிளான் பண்ணி எங்கேயோ கூட்டு போயிட்டு நம்மள ஏதாவது பண்றதுக்காக ஏதாவது யோசிக்குதா அது? ப்ரோ நான் அதுதான் ப்ரோ சொல்றேன். சேஃபா இருந்துக்கலாம் ப்ரோ. ஆனா நம்ம நான் சொல்றது கேளு. கூட்டும் போயிட்டு ஏதாவது பண்ணிடுச்சா நம்ம இங்க போக முடியாது. வெளியே போறதுக்கு இந்த ரூட் தான் மச்சான் இருக்கு. வெளியே போறதுக்கு நம்ம இப்படி போக முடியாதுடா. கிளம்பிடலாம்டா. சொல்றது கேளுடா. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. கிளம்பதான் ஒரே ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த நம்ம இப்ப வந்த வழின்னா இப்படிதான் நம்ம போய் ஆகணும். அதான நம்மள உள்ளதான் கூட்டு போகுது. இந்த சைடு தான்டா போச்சு. அது அப்ப அந்த இன்னொரு வாட்டி அது சைன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்ம அதுக்கு மேல அதை ஃபாலோ பண்ணி போனா அது ஹெல்ப் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்மளுக்கே தெரிஞ்சு. சரி, இப்ப நம்ம இந்த சைடுல போயிருக்கு. நம்ம மட்டும் போய் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்ப்போம். அது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இல்ல அப்படின்னா நம்ம போயிடலாம்டா. ஓகே ஓகே. ஆனா இது ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. தெளிவா மறுபடியும் கேக்குது. இந்த சைடுல தான் கேக்குது. கடல் சவுண்ட் வர கேக்குதுடா. அதுதான் இந்த சைடுல தான் கேக்குது. இப்ப அந்த சைடு தான் கைட் பண்ணுதுடா அது. சரி வாங்க, என்னன்னு போய் பாத்துடலாம். வேற வழி இல்ல. ஓ, இது ஏதோ பில்டிங் தெரியுது. நிறைய பில்டிங் இருக்கு போல ப்ரோ. இந்த மாதிரி இது லைட் ஒண்ணுமே தெரியல. இன்னொரு பில்டிங் அதே மாதிரி தான்டா இருக்கு. எல்லாமே அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இப்போ அது நம்மள வெளில கூட்டு போகுதா இல்லை இங்கேயே வச்சிருக்கா எனக்கு ஒன்றும். உள்ளதான் ப்ரோ. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு பில்டிங் இங்கே இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு ப்ரோ. ஆனால் அவன் சொல்கிற மாதிரி உள்ளே தான் கூப்பிட்டு வருது ப்ரோ. ஆனால் அது உள்ளே எதுக்கோ கூப்பிட்டு வருது ப்ரோ. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை ப்ரோ. என்னடா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்? அது வந்து செத்து போன ஒரு ஆவியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அது யோசிக்க மாட்டேன்ட்டு. அது செத்து போயிருந்தாலும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இங்கே? ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு கிடைச்சா நம்ம அது கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா? நம்மளால முடிஞ்சது நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த செடி மட்டும் இது மட்டும் ஆடுது. அங்கதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அதை சொல்கிறேன், நீங்கள் இதுக்குள்ளார போங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் இதுக்குள்ளார போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்குள்ளார போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சரி வாங்க, நீங்கள் போங்க. ஓகே. சரியா? இங்கே பக்கத்தில் தான் எனக்கு சவுண்டு கேட்கும். நீங்கள் உள்ளார போய்ட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, பார்த்து போங்க. உருட்டுற மாதிரி இல்லை. உள்ள சவுண்ட் கேட்குது. உருட்டுற மாதிரி சவுண்ட் என்ன இருக்குன்னா
சொல்கிறது கேள்வி மச்சான், கலந்துதான் மச்சான். பாத்தியா கண்டுக்கு முன்னாடி வந்து விழுதுடா. அந்த சாவி சவுண்ட் தானே? அதே சாமி சொல். நம்ம இங்கே 2 பேரும் இருக்கும்போது இப்படி இருக்கே, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. இப்போ நான் தனியாக இந்த இடத்துல வந்திருக்கேன், உன்னால் என் கூட வந்து பேச முடியுமா? உனக்கு ஏதோ உதவி தேவைன்னு சொல்லியிருந்த, என் முன்னாடி வந்து நின்று கேட்டேன்னா கண்டிப்பாக அது என்ன உதவினாலும் நான் கண்டிப்பாக செஞ்சிடுவேன். இந்த இடத்துல நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வரீங்களா? எங்கள் 3 பேர்த்தையும் நீங்கள் தான் கைட் பண்ணி கூப்பிட்டு வரீங்கன்னா ஏதாவது ஒரு அறிகுறி, ஏதாவது சத்தம் கொடுக்க முடியுமா? ஓகே, ஒரே ஒரு சவுண்டு தானே கேட்டேன் உங்கள்கிட்ட, இத்தனை சவுண்டு கொடுக்குறீங்க. வெளியில் எதுவும் இருக்கிற சவுண்டு கேட்குது. ஆமாம் அடி அது சத்திரிச்சிரா. யாரும் இருக்காங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? மூடுதுடா. உள்ள மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு தான் சொன்னேன்டா. அது போற அந்த பக்கம் மூடிடுடா. அஞ்சு தொண்ணு பாரு. யாருமே இல்லடா, எங்கேயுமே யாருமே இல்லடா. வேணாண்டா. அதே சவுண்டு கேட்குது இந்த இடத்துல. அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி கொத்து ஆடும்ல, அந்த மாதிரியான சவுண்டு கேட்குது. இங்கேயும் சவுண்டு கேட்குது. ஊதுடா. வெள்ளத்து கேட்குதுடா. என்ன வேணும்? வெள்ளத்து கேட்குதுடா. நான் சொன்னேன் இல்லையா மச்சான், அது ஏதோ நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறா. அவன் பாருடா, கிளியராக கேட்குதுடா. மச்சான், இந்த பக்கம் வந்து கேட்குதுடா. எதுவுமே இல்லடா நம்ம சுத்தி. அடிச்சு உடச்சு நிறுடா எல்லாத்தையும். இருக்கீங்களா? பின்னாடி காது கிட்ட சவுண்ட் கேக்குதுடா பயங்கரமா. சொன்னேன் இல்லையா, மாட்டிட்டு பாருங்க. ஓ, நீங்கள் விளையாட நினைக்கிறீங்களா இல்லை என் கூட பேச நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி வேணும்னா நீங்கள் தாராளமாக என் கூட வந்து பேசலாமே. என்ன சொன்ன? வாங்கடா. நம்ம இந்த இடத்துல போக முடியாதா? கண்ணு படிக்க முடியுதுடா. சரி வா சொல்லுறீங்களா? கரெக்டாக நினைக்கிறேன். வெளில போயிடலாம். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறியா?
இந்த இடத்துக்கு உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியா? அது உண்மைனா ஏதாவது ஒரு சத்தம் கொடுக்கு. இல்லை என்கிட்ட வந்து அது உண்மை அப்படின்னு என்கிட்ட வந்து நேரில் வந்து சொல்ல முடியுமா? ஓ சூப்பர். ப்ரோ எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னாச்சுங்களா? சேஃப் தான். ஏன் என்னாச்சு? இங்கே பயங்கரமாக ப்ரோ. இங்கேயும் தான். இங்கே ஏதோ ஒன்று இருக்கு ப்ரோ உள்ள. இங்கேயும் செம்ம எக்ஸ்ட்ரீம் தான் ஆக்டிவிட்டி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம 3 பேர் ஒன்றா இருந்த வரைக்கும் அந்தளவுக்கு ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தெரியல. ரொம்ப ஹெவியாக. ஆமாம். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், உள்ளே போன ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சைடு இந்த பக்கம் ரூம்லயா இருக்கு, அந்த பக்கம் ரூம்லயா இருக்கு. உள்ள லாக் ஆயிடுச்சு. எப்படி வெளில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவுமே நிற்கல ப்ரோ. நம்ம அது வந்து நம்ம கிட்ட கூட்டு போன மாதிரிலாம் இல்லவே இல்லை. இங்கே வர மாதிரி நடந்துச்சு. என்ன எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. எனக்கும் நம்மளுக்கு இங்க ஹெல்ப்னு சொல்லி வந்த மாதிரி இருந்தா கொஞ்சமாச்சு பார்க்கணும்ல. ஆமா. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுதான் இங்க அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. ஏன்னா நம்மள அட்டாக் பண்ற மாதிரி, நம்மள பயமுறுத்துற மாதிரி தான் நடக்குது. எல்லாமே பறக்குது, அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் விழுது. நம்ம கேட்குற கேள்விக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு அப்படியே ரூம் அடிக்குது, இந்த பக்கம் உடைக்குது, கத்துது. உள்ள கூட்டி எனக்கு இங்க வாய்ஸ்லாம் கேட்கல. இப்போ வாய்ஸ் கேட்டுச்சு ப்ரோ. அதனால தான் ப்ரோ சொல்றேன் முதல்ல மேல வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம. அதே வாய்ஸ் தான் ப்ரோ கேட்டுச்சு. இப்போ கீச்சுன்ட்டு குழந்தை போட்டோலாம் கிழிச்சு கிடக்குது இப்போ. இப்போ இதுக்குள்ளார தான் நம்மளுக்கு சவுண்டு கேட்டுது. பார்த்து போலாம். யாராச்சும் இருக்கீங்களா இங்க? இதே மாதிரி தான் எனக்கு அங்கே கீழே நடந்தது. இதே தான் ப்ரோ கீழே நடந்தது ரெண்டுக்கும். உங்களுக்கு அந்த ரூம்லேயும் அதே மாதிரி தான் அதே தான். ரெண்டு பக்கமும் டோர் சாத்திக்கிட்டே இருந்தது. கத்துற சவுண்டு, அந்த வளையல் சவுண்டு. அது எனக்கு ஆனால் அந்த மாதிரி எந்த சவுண்டுமே கேட்கல. இத்தனைக்கு நான் பக்கத்தில் தானே இருந்தேன். சொல்ல அந்த சவுண்டு, அழுகுற சவுண்டு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. பயங்கரமா பண்ணதில்ல. சரி என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், போயிடலாம்னு சொல்லி சொன்னேன். சரி இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரில. நாங்கள் இங்கேருந்து போவோமானே தெரில. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப படபடன்னு இருக்குது. ஏன் என்ன பண்ணிட்டு என்னன்னே தெரியல. ஏதோ ரிச்சுவல் கிட்ட போயிடாதீங்க ப்ரோ. இது ரிச்சுவல் தான் ப்ரோ. இது இல்ல ப்ரோ பார்த்தா தெரியல ப்ரோ. ஏன்னா வித்தியாசமா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ நம்ம போலாம் ப்ரோ. ஏன் நம்ம போலாம் ப்ரோ. ப்ரோ ரிச்சுவல் தான். நம்ம போன இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்திருக்குது தானே ஆல்ரெடி. இல்ல நம்ம போலாம். இவ்வளவு நேரம் அவன் சொல்லி போலான்னு சொன்னால, இப்போ நான் சொல்றேன். ஏன் இல்ல நம்ம ப்ரோ போலாம். ரிச்சுவல் தானே ப்ரோ. ப்ரோ இல்ல இது ரிச்சுவல் ப்ரோ. ப்ரோ இது பார்த்தா ரிச்சுவல் மாதிரி தெரியல. இல்ல ரிச்சுவல் தான் ப்ரோ. இல்ல பேச முடியல. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன விஷயம் இது ப்ரோ? ரிலாக்ஸ் ஆகாதீங்க ப்ரோ. ரிலாக்ஸ் ஆகாதீங்க. இல்ல அதனால சாஞ்சாத. இப்படி நடந்து வா ப்ரோ. இங்க எதுமே தொடாதீங்க ப்ரோ. ஓகே எதையும் டச் பண்ணல. இல்ல ரிலாக்ஸ் ஆக வேண்டிய டைம் இல்ல ப்ரோ. இது ப்ரோ இதுதான் ப்ரோ அந்த இது அந்த விச் கிராஃப்டோட மெயின் சிம்பிளே இதுதான் ப்ரோ. ப்ரோ ஸோ இங்க பண்ணிருக்கு பாருங்க ப்ரோ. நான் இப்போதானே ப்ரோ சொன்னேன் இந்த மாதிரி விச்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அழிச்சிக்கிறதுக்கு உள்ள அதோட உயிரை புதைச்சி வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது.
ப்ரோ இதை பார்த்தா இங்க ரொம்ப நாள் முன்னாடி கூட தெரியல ப்ரோ, ஒரு மாசம் கூட இருக்காது ப்ரோ. இப்பதான் ப்ரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. இல்ல அது பார்த்தா தெரியுது கண்டிப்பா 1 ப்ரோ மந்த்துக்குள்ள இருக்காது. ரெண்டு பக்கமும் அதே தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. இது எல்லாமே விச்சோட சிம்பிள்ஸ் ப்ரோ. ப்ரோ இதை நான் உங்களுக்கு அப்புறமா கூட காட்டுறேன் ப்ரோ. இதான் ப்ரோ அந்த விச்கிராஃப்டோட சிம்பிள் ப்ரோ. முக்கியமா ஹோக்ராஸோட சிம்பிள் ப்ரோ. அது இதுகிட்ட இருந்து காப்பாற்ற தான் ப்ரோ போகுது. இல்லை ப்ரோ இப்போ நம்மளை அது வந்து விச்சி கிட்டேருந்து தான் வந்து அப்போ சேவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது விச்சோட ரிச்சுவல் தானே இது அப்பா? ஆமாம் ப்ரோ, இது விச்சோட ரிச்சுவல் இங்கே இருக்கு ப்ரோ. இப்போ இது கிட்ட இருந்து காப்பாற்ற தான் சொல்லுது. இது கிட்ட இருந்து நம்மளால காப்பாற்ற முடியாது. ஒன்று இதை அழிச்சு தான் ஆகணும் ப்ரோ. இதை அழிச்சு நான் என்ன வழி ப்ரோ? சாதாரண அழிக்க முடியாது ப்ரோ. ப்ரோ இது சாதாரண நம்மளால அழிக்க, நான் மனுஷன் ப்ரோ. வேற என்ன வழி இருக்கு? இல்ல அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்ப ஹெல்ப்லாம் பண்ண முடியாது ப்ரோ. சொல்றது கேளுங்க ப்ரோ. கிளம்பலாம் ப்ரோ. இல்ல எனக்கு நிஜமா வந்து பாத்தீங்கன்னா விச்சை பத்தி எனக்கு எதுவுமே ஐடியா கிடையாது. ஓகேவா? அதனால எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அதோட சீரியஸ் கேட்கறதுனால ஒரே ஒரு வழி மட்டும் தான் ப்ரோ இருக்கு இதுல. ஒரு மாதிரியாவே ஃபீல் ஆகுது ப்ரோ. இதுல இல்ல இது ரிஸ்க் எடுக்கணும்னா ஒண்ணே ஒன்று தான் ப்ரோ பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அதாவது சொல்லுங்க. இது எல்லாத்தையும் நம்ம கொளுத்தி தான் ப்ரோ ஆகணும். அதை கொளுத்தி நம்ம அழிச்சாதான் அதுகிட்ட நம்ம இந்த எந்த ரிச்சுவல் பண்ணி கம்யூனிகேட் பண்ணது அது எதுவுமே நம்மள கேட்காது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர தான் பார்க்கும். ஏன்னா ஒரு சோலே அது கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. தெரிஞ்சு அப்ப இங்க அவங்க சொன்ன அந்த கதை எல்லாமே வந்து மித்து இல்லையா? பேசுறதே நம்மளால இல்ல இல்ல. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச இல்லையா? அங்க இருந்து நம்ம வரும்போது இருந்து கைட் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருக்கு ப்ரோ. அப்ப விச்சி தான் ஒரு வேளை இங்க கூட்டு வந்திருக்கா நம்மள? இல்ல விச்சி கூட்டு வராது. ஏன்னா அது உயிர் அது காமிச்சு கொடுக்காது ப்ரோ. அந்த கோஸ்ட் தான் இங்க உடைச்சு நம்மள காப்பாத்த சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது ஆல்ரெடி எரிஞ்சு போய் தான் ப்ரோ. அது எரியல ப்ரோ. இதான் ப்ரோ ரிச்சுவல். அதுக்குள்ள இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ அந்த ஹூக்ராக்ஸ்னு சொல்றாங்க. அது உயிரை போச்சு வைக்குது ப்ரோ அதுக்குள்ள. ப்ரோ இது ரொம்ப நாள் கூட ஆகல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ. இது ஒரு மாசம் தான் ப்ரோ ஆயிருக்கும். தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. இல்ல இப்ப இது எரிச்சிட்டா வந்து நம்ம சேஃப் தானே? அப்ப நம்ம இதை எரிச்சிடலாம்ல? எரிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. இதை தொட்ட உடனே அதுக்கு தெரிஞ்சிருப்போம் நம்ம இங்க இருக்கோம்னு. கண்டிப்பா நின்று பேச தப்பு ப்ரோ. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணா இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3:15 ஆக போகுது ப்ரோ. 3 o'clock மேலேயே அதோட முக்கியமா அந்த டைம்ல ஈவிலோட விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. நம்ம ஒன்னே ஒன்று நீ கேட்கறதுனால ஒன்று பண்ணி தான் ஆகணும். இது ரிஸ்க் தான். லாஸ்ட் டைமே எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அது வர ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இங்க இருக்கிறது. அப்ப டக்குன்னு ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. அது எல்லாத்தையும் எடுத்து போடணும். எல்லாத்தையும் ஒரே டைம் அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இது தொடாதீங்க. ஓகே. இது கொளுத்திட்டு இருங்க. இப்போ இது கொளுத்திட்டு நம்ம இங்கே நிற்கலாம் ப்ரோ. கொளுத்துறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ண போகிறதே அது தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம இது கொளுத்த ட்ரை பண்ண அடுத்த செகண்ட் இங்க இருந்து நம்ம உயிருக்கு ஆபத்து தான். நம்ம ப்ரோ இருக்க முடியாது ப்ரோ. ப்ரோ டக்கு இரு நான் சொல்கிறேன். நம்ம அப்படியே டக்குன்னு இங்கே எஸ்கேப் பண்ணலாம். எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது எனக்கு. நான் கரெக்டாக நான் அங்கே பார்த்துட்ருக்கேன் வெளியே. நான் எல்லாமே சேஃப் ஓகேன்னு சொல்கிறப்ப டக்குன்னு கொளுத்திருங்க, கிளம்பிடுவோம் ப்ரோ. நீங்கள் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்லும் போது கரெக்டாக பண்ணுறோம். நான் அதுதான் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் உயிர் குத்துறவாத. சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இருங்க நான் சொல்கிறேன். நான் ப்ரோ இந்த செல் எதுவுமே வந்து சவுண்டு இப்போ கேட்கல. சீக்கிரம் டக்குன்னு முடிங்க ப்ரோ. இதை பண்ண ஆரம்பிச்சோடனே ரெடி ஆகிடுங்க. இதெல்லாம் பண்ணுறதே சேஃப்னு தோணுதுடா. ஏன்னா இது தவிர வேறு வழியே இல்லைடா. சீக்கிரம் ப்ரோ. ஏதோ வந்து ஒன்றும் இல்லை. சேஃப் தான். சீக்கிரம் எரிய வைங்க. எரியுதா? நல்லா எரியட்டும். ஃபுல்லாக எரியிற மாதிரி நல்லா கொளுத்தி விடுங்க ப்ரோ. எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. ஃபுல்லாக எரிஞ்சிடணும். அது சீக்கிரம் கிளம்பு.
அங்க பாருங்க. தெரியுது ப்ரோ. அலறுது ப்ரோ அது. பாரு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? அலறுது ப்ரோ இது. ப்ரோ ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இது? அலறிங்க ப்ரோ அது உள்ளார. எப்படி கேக்குது ப்ரோ? ப்ரோ கைஸ் ப்ரோ உங்களுக்கு தெரியுதா? லைட் ஆஃப் பண்ணு. அது ஃபுல்லா எரிஞ்சிரல. மச்சான் அவ்வளவுதான் மச்சான். அது ஃபுல்லா எரிஞ்சிரல. சேஃப் தானேயா? சேஃப் கிடையாது. இது அவ்வளவுதான். அது உயிரை கொளுத்திட்டோம் ப்ரோ நம்ம. இதுக்கப்புறம் அது நம்மள விடாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ அப்ப சேஃப் இல்லையா அது? சேஃப் கிடையாது ப்ரோ. அதை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ சேவ் பண்ணிட்டோம் நம்ம. அதை சேவ் பண்ணுவோம். ஓய் இங்கே தான் நிக்குது. பாரு ப்ரோ. அங்க பாருங்க அது போயிடுச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ அது சேவ் ஆகல ப்ரோ. அது இங்க தான் ப்ரோ இருக்கு. இப்ப கத்திச்சு பாருங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம சாவ போறோம் ப்ரோ. வந்துச்சு ப்ரோ. எந்த பக்கம் போணும்டா? எது சரி? இந்த சைடு தான் வந்தோம். இல்ல இதுதான் ப்ரோ. எதுவுமே தெரியல. சரி ஏதாவது ஒரு சரி போங்க. இப்போ வெளில போறது வழி இது. ஏசஞ்சு போயிடலாம் ப்ரோ. இதுக்கு மேல முடியாது ப்ரோ. தப்பிச்சு நம்ம சேஃப் தான் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏன் அந்த நெருப்பு ப்ரோ. ஓடு 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 ப்ரோ. அந்த நெருப்பு ப்ரோ ஃபாலோ பண்ணுது. அப்ப அது தப்பிக்கலையே ப்ரோ அந்த ஆன்மா. ப்ரோ நான் சொல்றது கேளுங்க ப்ரோ. ஏன் இது கரெக்டான டைம்ல ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. அதை பத்தி நாம போய் தான். சரி ஓகே ப்ரோ. அது நெருப்பு வருது ப்ரோ. ஐயோ ஐயோ. சரி ஓடு ஓடு ஓடு. ப்ரோ அங்க நிக்குது ப்ரோ. போங்க போங்க போங்க. கைஸ் வெளியே போயிட்டு பேசுறோம். பாய்.